என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். ப்ரூவ் தட்டில் கொடுத்துருக்காங்க tan inverse x மைனஸ் tan inverse y ஈக்குவல் டு tan inverse ஆஃப் x மைனஸ் ஒய் டிவைட் பை 1 + xyன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ப்ரூவ் தட் சம்னாலே நம்ம ஏதாவது ஒரு சைடு எடுத்துகிட்டு இன்னொரு சைடு வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஹிண்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். என்னென்னு பாருங்கள், அந்த கொஸ்டினில் tan inverse xன்னு கொடுத்துருக்காங்களே, அதை நம்ம ஏன்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்போது லெட்னு எடுத்துக்கலாங்களா. ஏ வந்து என்ன? ஏ வந்து tan inverse x எழுதிக்கலாம். அடுத்து இந்த tan inverse y நம்ம பீன்னு எடுத்துக்கணும். tan inverse y என்ன எடுத்துக்கணும்? பீன்னு எடுத்துக்கணும். இந்த ஹிண்ட் தெரிஞ்சால் போதும், நம்ம ஈஸியாக எழுதிடலாமா? ஏ வந்து tan inverse x, பி வந்து என்னென்ன பாருங்கள், tan inverse y எழுதிட்டு இப்படி பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ வேணும், ஒய்யோடது வேணும். எக்ஸ் ஒய் தெரியணும். எக்ஸை வந்து எக்ஸுக்கு பதிலாக நம்ம tan ஏன்னு எழுதலாம், ஒய்க்கு பதிலாக tan பின்னு எழுதலாம். புரியுதுங்களா? இது எப்படி சார் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இதை ரவுண்ட் பண்ணி ஏன்னு எழுதுனேன், ஏ ஈக்குவல் டு tan inverse x. இதை ரவுண்ட் பண்ணி பின்னு எழுதியிருக்கேன், பி ஈக்குவல் டு tan inverse y. எனக்கு எக்ஸ் வேணும்னா இந்த tan inverse இங்கே போகும்போது நம்மளுக்கு டேனாக மாறுமா? அப்போ இங்கே tan இங்கே இருக்குது ஏ, அப்போ வந்து tan ஏ, அவ்வளோதான். எக்ஸ் ஈக்குவல் டு tan ஏ. நம்மளுக்கு ஒய் வேணும்னா இந்த tan inverse இங்கே போகும்போது நம்மளுக்கு என்ன மாறும்? டேனாக மாறுங்களா? அப்போ ஒய் ஈக்குவல் டு tan பி. இது இவ்வளோதான் சாமி. இது தெரிஞ்சதுன்னா போதும், நம்ம ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம், ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ஆர்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், tan inverse ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை 1 + xyன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த tan inverseக்கு நம்ம tan inverse அப்படியே எழுதிக்கலாம். புரியுதுங்களா? எழுதிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்ன்னு இருக்குங்களா, நம்ம எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுக்கலாம் பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக tan ஏன்னு கொடுக்கலாம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்னென்னு எழுதலாம், tan ஏன்னு எழுதலாம். மைனஸ்க்கு மைனஸ். ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம் பாருங்கள், tan பின்னு கொடுக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக tan ஏ, ஒய்க்கு பதிலாக tan பி டிவைடட் பை இங்கே 1க்கு 1 ப்ளஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸுக்கு பதிலாக tan ஏ, ஒய்க்கு பதிலாக tan பி. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள், எக்ஸுக்கு பதிலாக tan ஏன்னு வரும், ஒய்க்கு பதிலாக இங்கே tan பின்னு வரும். இவ்வளவுதான் விஷயம். எக்ஸ் இருக்கிற இடத்துல tan ஏ கொடுத்துருக்கேன், ஒய் இருக்கிற இடத்துல tan பி கொடுத்துருக்கேன். இங்கே tan இன்வர்ஸ்னா இங்கே மறக்காமல் இங்கே tan தான் வரும். காஸ் இன்வர்ஸ்னா காஸ் தான் வரும், tan இன்வர்ஸ்னா tan தான் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள், இந்த ஃபார்முலா பாருங்கள், tan ஆஃப் ஏ மைனஸ் பியினுடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எதனுடைய ஃபார்முலா? tan ஆஃப் ஏ மைனஸ் பியினுடைய ஃபார்முலா. ஒரு தடவை இங்கே எழுதி காமிக்கிற tan ஆஃப் ஏ மைனஸ் பியினுடைய ஃபார்முலா. tan ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு பாருங்கள், tan இன்ட்டு ஏ மனப்பாடம் பண்ணக்கூடாது. tan இன்ட்டு ஏ வந்து tan ஏ, மைனஸ்க்கு மைனஸ், tan இன்ட்டு பி வந்து tan பி. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாமல் இருக்கிறக்கா இப்படி சொல்லி தந்துட்டுருக்கோமா. tan ஆஃப் ஏ மைனஸ் பின்னா tan இன்ட்டு ஏ tan ஏ. அடுத்து பாருங்கள், மைனஸ்க்கு மைனஸ், tan இன்ட்டு பி tan பி. எப்பயும் ஃபார்முலா 1ல் ஸ்டார்ட் பண்ணணும். மைனஸ்க்கு ஆப்போசிட் சைன் என்ன? ப்ளஸ்ஸு. புரியுதுங்களா? இப்போ மைனஸை மறைச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள், tan ஏ tan பி மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். இது என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், tan ஏ tan பி. இதுதான் வந்து என்னென்னா நம்மளுக்கு tan ஆஃப் ஏ மைனஸ் பியினுடைய ஃபார்முலா. புரியுதுங்களா? இதை வந்து இதுதான் எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், tan ஆஃப் ஏ மைனஸ் பின்னு இருக்குங்களா, இந்த tan ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு tan ஏ மைனஸ் tan பி டிவைட் பை 1 + tan ஏ tan பி. அதுக்காக தான் இங்கே tan ஆஃப் ஏ மைனஸ் பின்னு எழுதியிருக்கோமா. இப்போது இந்த tan இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடும். tan இன்வர்ஸ் கேன்சல் ஆனால் நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள், ஏ மைனஸ் பின்னு வரும். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னா, tan inverse x மைனஸ் tan inverse yன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த ஏக்கு பதிலாக என்ன எழுதலாம்னு பாருங்கள், ஏ ஈக்குவல் டு tan inverse xன்னு எடுத்துருக்கோங்களா. அப்போ ஏக்கு பதிலாக நம்ம tan inverse xன்னு எழுதிடலாம். மைனஸ்க்கு மைனஸ், பிக்கு பதிலாக பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, tan inverse y. புரியுதுங்களா? இப்போது ஆர்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு பாருங்கள், எல்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணிவிட்டு பாருங்கள். புரியுதா சாமி? ஆர்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு எல்ஹெச்எஸ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.